அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரமலான் முபாரக். எல்லாருக்கும் ரமலான் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஹெல்த்தி ட்ரிங்க் பேரிச்சம்பழம் பாதாம் வச்சு ஒரு சர்பத் செய்து காணிக்க போகிறேன். பார்க்கலாமா? பேரிச்சம்பழம் 6 எடுத்துருக்கிறேன். அதோட 25 பாதாம், ஊற வச்ச பாதாமில் தோல் நீக்கி எடுத்துக்க போகிறேன். பாதாம் தோல் நீக்கிட்டு பேரிச்சம்பழத்தில் உள்ளே இருக்கிற சீடையும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் விட்டு இந்த பாதாம் பேரிச்சம்பழம் பால் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்து சப்ஜா விதையும் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு கிண்ணத்தில் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு செய்து காமிச்சிட்ருக்கிற பேரிச்சம்பழம் பாதாம் சர்பத்து இஃப்தாருக்கு மட்டும் கிடையாது, சஹருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இல்லையா? இப்போ பேரிச்சம்பழம் பாதாம் பால் விட்டு அரைச்சி எடுத்தாச்சா? அடுத்து ஒரு சாஸ்பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சின பால், அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரணுன்ட்டு இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம காய்ச்சின பால் தானே. அதோட நான் மில்க் மேடு சேர்த்துக்கிட்டேன் இனிப்புக்கு. டக்குன்னு அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் பேரிச்சம்பழம் பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கஸ்டர்ட் பவுட்ரு பாலில் கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திக்காயிரும் இல்லையா ஒரு கொதியிலே, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேரிச்சம்பழம் பாதாம் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு பேரிச்சம்பழம் தண்ணி சாப்பிட்டு இது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஃபுல் எனர்ஜியாக மகரிப் தொழுகைக்கு நம்ம நிற்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.